ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. ராமாவதாரம் முடிந்தபோது வைகுந்தத்திற்கு தன்னோடு ஆஞ்சநேயரை ஸ்ரீராமன் அழைத்தபோது அவரோடு வாழ்ந்த ஒவ்வொரு தருணத்தையும் அசை போட்டு மகிழ பூலோகத்திலேயே இருக்க தன்னை அனுமதிக்கும்படி ஆஞ்சநேயர் வேண்டினார். அதை ஏற்றுக்கொண்ட ஸ்ரீராமர் ஆஞ்சநேயருக்கு சிரஞ்சீவி பட்டம் அளித்து கூடவே அடுத்த யுகத்தின் பிரம்ம பதவியையும் அளித்து அவர் இன்றளவும் மகேந்திரகிரி மலையில் தவமியற்றும் வரத்தை அளித்தார். அதே சமயத்தில் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே என்று சிவபெருமானிடம் மானுட பிறவியை வேண்டிய அப்பர் சுவாமிகளுக்கு மனித பிறவியை கொடுக்காமல் அவருக்கு முக்தி நிலையை சிவபெருமான் ஏன் தர வேண்டும்? அப்பர், சம்பந்தர், மாணிக்க வாசகர், சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகிய நால்வரும் திருக்கைலாயத்தில் சிவபெருமானுக்கு மிக நெருக்கமாக இருந்த காரணத்தால் அப்பருக்கு முக்தி நிலை அளித்தாரா? வான் கலந்த மாணிக்க வாசக அப்படிங்கிறது தான் தேவாரம். அதனால் அவர் ஜோதியில் கலந்தவர் தான், அதில் யாருக்கும் சந்தேகம் தேவையில்லை. அவர்கள் இந்த சாதனா பாத்தில் இருக்கிற போது, கடவுளை தேடி அலைகிற போது விதவிதமான அனுபவங்களை பெறுகிறார்கள். அந்த மாதிரி பெறுகிற போது அவங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கிறது இல்லையா? கடவுளை மாந்தி கழிக்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கிற போது, ஆஹா இது நல்லா இருக்கே, மனித பிறவியும் வேண்டுவது இந்த மாநிலத்தை. எப்போ? கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் எடுத்த பொற்பாதமும் குனித்த புருவமும் காணப்பெற்றால். எல்லா நேரத்திலும் அதை சொல்லலை, சிவனுடைய நிஜ தரிசனம், குனித்த புருவமும் கோவை செவ்வாய், அதில் குமிழ் சிரிப்பு, அந்த மாதிரி. அப்புறம் அவர் வருகிற போது இவருக்கு என்று வந்தாய் எனும் திருக்குறிப்பு. எப்போ வந்த அப்படின்னு சிவன் கேட்குறாரா? என்று வந்தாய் எனும் திருக்குறிப்பு. அந்த நிலைகளில் அவர்களுக்கு தோன்றக்கூடிய உணர்வுகளை அந்தந்த நேரத்துக்கு அவர்கள் வடிக்கிறார்கள். ஆனால் யாராக இருந்தாலும் வீடும் வேண்டா விருப்பிலராயினார்ங்கிறது ஒரு பாவனை தான். மோட்சம் கூட வேண்டாம், நான் உங்கள்கிட்ட இருக்கணும், இந்த ஆனந்தத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பாவனை. ஆனால் அதுக்காக அவங்க வீடு பேரை யாசிக்கவில்லைன்னு அர்த்தம் கிடையாது. யாராக இருந்தாலும் ஞானத்தினுடைய டெரிவேஷன் வீடு பேரு தான், வீடும் பேரும். இப்போ முருகனை பற்றி பகலி கூத்தர் என்ன பாடுறாரு? வீடும் பேரும் அளிக்கும் பிள்ளை பெருமான் என்னும் பேராளா அப்படிங்கிறார். வீடு பேர் எல்லாத்தையும் கொடுக்குற குழந்தையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நீ பேரருளாளனுங்கிற அர்த்தத்தில் அப்படி சொல்கிறாரு. அதாவது எனி ஞானி அல்டிமேட்லி வில் ஆஸ்க் ஃபார் மெர்ஜிங் வித் த லார்ட். ஒரு 4 அப்பும் 4 உப்பும்னுவாங்க. அப்புன்னா தண்ணி, உப்புன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ரெண்டும் சேர்ந்தாக்கா ஒரு நாளி தான் இருக்கும், 2 நாளி இருக்காது. நாடின்றது ஒரு அளவுகோல், யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். அந்த மாதிரி ஜீவாத்மாவாகிய நாமும் பரமாத்மாவாகிய இறைவனும் இணைவது தான் வாழ்க்கையினுடைய பிறவியோடு இரவியற. பிறப்பு இறப்பு ரெண்டும் இல்லாமல் நீயும் நானும் ஏகபோகமாக இருக்கும் வரை, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஏகபோகமாக இருக்கும் வரை பரமசுகம் தன்னை அழி. இருக்கிற வரைக்கும் பூமியில் என்னை சந்தோஷமாக வச்சுன்னு. பட் மை அல்டிமேட் எய்ம் இஸ் டு மெர்ஜ் வித் யூ. 2 கலத்தல். அதனால் அதில் யாருக்கும் டவுட்டு தேவையில்லை. சிரஞ்சீவி பட்டம் பெற்ற 7வரில் சிவபக்தியால் சிவனிடமிருந்து சாகாவரம் பெற்ற மார்க்கண்டேயனை தவிர மற்ற 6வருமே மகாவிஷ்ணுவின் அவதாரத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள். மகாவிஷ்ணுவால் சிரஞ்சீவி பட்டம் பெற்றவர்கள் திருவாத ஊரான் ஓத திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியது என்று சிவபெருமானை நேரடியாக வந்து கேட்டு எழுதிய திருவாசகத்தை தந்த மாணிக்க வாசகர், வான்கலந்த மாணிக்க வாசகர் என்று வள்ளலாரால் போற்றப்பட்ட மாணிக்க வாசகர் போன்ற சமய குரவர்கள் 4 சிவ தொண்டு புரிந்த எத்தனையோ நாயன்மார்கள், இவர்களில் ஒருவருக்கு கூட சிரஞ்சீவி பட்டம் பெற அருகதை இல்லையா? அல்லது சிவபெருமானிடம் சிரஞ்சீவி பட்டம் பெறுவது என்பது மிகவும் கடினமான காரியமா? தேவராக பாபான்னு ஒருத்தர் இருந்தார், யமுனி நதிக்கரையில் இருந்தார். அலகாபாத் திரிவேணி சங்கமம் நடந்தது இல்லையா? அந்த இடத்துல அவர் 4 குச்சி போட்டு அதுக்கு மேலே உட்காந்துருப்பார், அம்மனமாக இருப்பார். இந்திரா காந்திலேருந்து யார் போனாலையும் மேலேருந்து காலில் ஒரு விடுவார். அவ்வளோ பெரிய நிலைகளை தொட்டவர். யமுனை துறைவன் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறார் இல்லையா? அதுக்கு ஈக்குவலான நிலையில் இருந்தவர் தான். அவருக்கு ஒரு நிலைக்கு போர் அடிச்சு போகுது. எவ்வளோ நாளைக்கு இப்படியே உட்காந்துட்டு ஜனங்களுக்கு பிளெஸ்ஸிங் பண்ணின்னு உட்காந்துக்கிறது, நம்ம போயிடலான்னு தோன்றுறது.
அப்போ காட்டுக்குள்ளே போயிட்டு கடுமையாக விரதம் இருந்து பார்க்குறாரு, சாவு வரல. அந்த காட்டுக்குள்ளே ஒரு புலி இருக்குது. அதுக்கிட்ட போய் என்னை சாப்பிடுன்னு அது வாயில் 2 கையும் விடுறாரு. அது இவரை முழுங்காமல் வாலாட்டுது. அப்போ தான் இவருக்கு தெரியுது, நம்ம நினைக்கிற போது இது வராது, இட் வில் கம் ஆன் இட்ஸ் ஓன் வென் இட் இஸ் டியூங்கிறது அவருக்கு புரியாது. அதுக்கப்புறம் திருப்பியும் யமுனை நதிக்கரையில் வந்துட்டார். லாஸ்ட்டில் பிருந்தாவன் ஒரு இடம் இருக்குது இல்லையா, ஆக்ராலாம் போகிற வழியில் இருக்குது பிருந்தாவன் சொல்லிட்டு, அந்த இடத்துல தண்ணிக்குள்ளே அப்படியே நடந்து போய் ஜலசமாதி ஆகிட்டார் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்போது உலகத்தில் எவ்வளோ நாள் தான் நீங்கள் கூட்டம் வச்சுன்னு உட்காந்துனே இருப்பீங்க இல்லையா? ஸோ யூ மே எக்ஸ்டெண்ட் யுவர் லைஃப் ஸ்பேன் பை கண்ட்ரோலிங் யுவர் பிரீத். உலகத்தில் யாராக இருந்தாலையும் உலகத்திலே மனிதனுக்கு வயது 100 அல்ல, 100 வயசு தான் நார்மலாக மேக்ஸிமம் லைஃப் எல்லாருக்கும். அப்போ அந்த 100 வயசுன்றது நீ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 100 வயசுக்கு மேலெல்லாம் வாழ்கிறதுன்றது வெறிதார். அது கூட நிறைய கிராமத்தில் சொல்லுவாங்க 110 வயசுன்னு. அவங்களுக்கு யாருன்னா பர்த்டே வச்சுன்னு இருக்காங்களா என்ன, சும்மா சொல்கிறது தான், ஒரு ஊகமாக சொல்கிறது. அதனால் அந்த 100 வயசை நீ எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எப்படி பண்ணுறாங்க? இந்த மூச்சு காற்று இருக்கு இல்லையா, இது ஒரு நிமிஷத்துக்கு லப்டப்னு அடிக்குது, 72 தடவை அடிக்கும். அதுதான் டாக்டர்லாம் கூட உங்கள் பல்ஸ் பார்க்குறது, அதனால தான் பார்க்குறாங்க. ஸோ நீ அந்த மூச்சை கண்ட்ரோல் பண்ணுற போது அந்த 72ன்றத 60, 50, 40 கம்மி பண்ணிட்டு வந்து ஒரு லெவலில் அப்படியே ஒடுக்கிடலாம். உங்கள் மூச்சை இங்கேருந்து அடி வயிற்றுலேருந்து எடுத்து இந்த இடத்துல ஊசியில் நூல் கோகிற மாதிரி கோத்துக்கிட்டே இருந்து ஒரு நிலைக்கு அந்த மூச்சை இது நாசி முனை சுவாசம்னு சொல்லுவாங்க. இது நாசி முனையில் அந்த காற்றை அப்படியே அடைக்கிறது, அப்படியே உட்காந்துடுறது. அப்போது உங்களுக்கு இருக்கிற ஆயுசை நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். யூ கேன் எக்ஸ்டெண்ட் யுவர் லைஃப் ஸ்பேன் பை கண்ட்ரோலிங் யுவர் பிரீத். இதுதான் யோகாவில் நீங்கள் பெறுகிற ஒரு உயரம். அண்ட் அவங்களும் திருப்பி வந்து தான் ஆகணும். அதாவது யாராக இருந்தாலும் 8 நாளெல்லாம் கிடையாது. சுவாச பயிற்சியினால், சுவாச நிசுவாசத்தினால் தங்களுடைய ஆயுசை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட்டு என்ன தான் பண்ண போகிறோம் உலகத்தில்? அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி நமக்கு வயசாகலை, ஆனால் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் வயசாகினே இருக்குமா? நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் வயசாகினே தான் இருக்கும். இப்போ we will find it very difficult to adjust with our own fellow creation. நம்ம பிளானிங் வேறு, அவங்க பிளானிங் வேறு, ரெண்டும் ஒத்து போகிறது கஷ்டம். அதனால் நமக்கே ஒரு நேரத்தில் ஒரு சலிப்பு வந்துடும். ஒரு வாத்தியார் இருக்காருன்னு வைய, அவருக்கு அந்த 58 வயசில் 55 வயசில் ரிட்டையர்மெண்ட் ஆகலைன்னு வச்சுக்கோ. அப்போ எவ்வளோ நாள் தான் அதே சிலபஸ்ஸு அதே பாடத்தை பிளாக் போர்டில் எழுதின்னு உட்காந்துனே இருப்பார். men may come and men may go, but I go on for everன்னு the Brooks சொல்கிற மாதிரி, ஸ்டூடெண்ட்ஸ் மே கம் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மே கோ, பட் he has to be teaching the same thing. அதனால் தேவையில்லைங்கிற ஒரு மைண்ட் செட்டு அவங்களுக்கே வந்துடும். சப்ஜெக்ட்லாம் வெறுத்து போய் எப்படா இந்த ரிட்டையர்மெண்ட் வருங்கிற மாதிரி அவங்களுக்கு ஆகிடும். ஸோ ஒவ்வொருத்தருடைய அப்ரோச் அது. இதில் ஏதோ ஒரு கிக் இருக்குன்னு நினச்சா இன்னும் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கும். ஏற்கனவே வெறுத்து போன நிலையில் இருக்காங்க இல்லையா, அவங்க திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. அதனால் இதெல்லாம் அவங்கவுங்களுடைய ஒரு மனோபாவம், அவரவர் அனுபவம் அவர் தம்மை அறிவதுங்கிற மாதிரி. யூ ஹாவ் யுவர் ஓன் பிளானிங் ஃபார் யுவர் லைஃப், and if you decide not to come, you need not come. But ultimately, as he said, moksha is not a place where you go. It is a state of mind. Liberation is a state of mind, and it is achieved on this very platform called the earth by taking your soul out and body separately. இந்த ரெண்டும் ஒன்றுத்து ஒன்று செப்பரேட் பண்ணிவிட்டு ஒன்றுத்துக்கு ஒன்று விட்னஸ் பார்க்குற வைபவம்னு சொல்கிறேன் இல்லையா, அதுதான் லிபரேஷன்றது. வீசா வாங்கிட்டு எங்கேயோ போய் மேலே கம்பார்ட்மெண்ட்டு குடிசை போட்டுன்னு வீடு கட்டின்னு வாழ்கிறதெல்லாம் மோட்சத்துக்குள்ளே வராது. மோட்சம் இஸ் ஹியர் ஆன் திஸ் எர்த் அண்ட் இட் இஸ் நவ் அண்ட் நாட் லேட்டர். ஈடன் கார்டன் என்ற சொர்க்கத்தை படைத்து அதில் முதல் மனிதர்களாகிய ஆதாம் மற்றும் ஏவாளை கர்த்தர் அமைதியாக வாழ வைத்தபோது அந்த தோட்டத்தில் இருந்த ஒரு ஃபர்பிடன் ட்ரீயின் பழத்தின் மூலம் சாத்தான் என்ற மாயை அவர்களை ஏமாற்றி உலகியல் வாழ்க்கைக்கு திருப்பியது. அந்த அடித்தளமே மனிதகுலத்தை இன்று வரை பல சோதனைகளுக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறது என்று பைபிளின் ஓல்டு டெஸ்ட்மெண்ட் கூறுகிறது. அதே மாதிரி ராமாயணத்தில் மாரீச்சமான் என்ற மாயைதான் ஸ்ரீராமனை ஏமாற்றி சீதாதேவி இலங்கையில் உள்ள அசோகவனத்தில் சிறைவாசம் ஏற்க வைத்தது. முழு ராமாயண நிகழ்வுகளுக்கும் அந்த மாயாவே முழு முதல் காரணமாகவும் இருந்தது. தன்னிடம் இருந்து பல 100,000 கோடி அணுத்துக்களாக
ஜீவாத்மாக்களை உருவாக்கும் பரமாத்மா ஜீவாத்மாக்களின் இந்த பூலோக வாழ்க்கையை மாயாவை வைத்து தானே ஆட்சி செய்கிறது. இதுதானே எல்லா யுகங்களிலும் நடந்து வருகிறது. ஜீவாத்மாக்களை படைத்த அதே இறைவன் மாயாவையும் படைத்து அவைகளை அதற்கு அடிமைகளாக மாற்றிவிட்டு மாயத்திரையை விலக்கிவிட்டு எனது பரமபதம் அடை என்று ஏன் சொல்ல வேண்டும்? ஜீவாத்மா மற்றும் பரமாத்மா மாதிரி மாயாவும் அழியா தன்மை உடையது என்றால் மாயாவை அழித்துவிட்டு ஒரு மனிதன் பரம்பொருளை சென்றடைவது எவ்வாறு சாத்தியம்? காஞ்சி மகாபெரிவர் எழுதியிருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சோகால்டு மில்டன்ஸ் பேரடைஸ் லாஸ்ட் பேரடைஸ் கெயின் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கற்பனையாக எழுதப்பட்ட காவியங்கள். அந்த மாதிரி நடக்கலை. தேர் வாஸ் நோ ஆடம் அண்டு நோ ஈவ், ரெண்டுமே கிடையாது அப்படின்றார். அவர் எப்படி சொல்கிறாருன்னா, நம்ம ஊரில் இருந்த பஞ்சதந்திர கதைகள், மரியாதை ராமன் கதைகள், இதெல்லாம் ஒவ்வொரு யாத்திரிகர்கள் மூலமாக வெளிநாட்டுக்கெல்லாம் போச்சு. அப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கதைகள் வெளிநாட்டில் போகிறபோது கிங் சாலமன் அண்ட் ஷீபாங்கிற கதையாக மாறுது. இந்த ஊரில் இருக்கிற மரியாதை ராமன் கதைகள் இதெல்லாம் வடநாட்டு இதில் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கெல்லாம் போகிற போது முல்லா நசுருதீன் ஸ்டோரிஸ்ன்னு மாறிப்போகுது. இப்படி ஒன்றுத்துக்கு ஒன்று மாறிப்போகுதுன்றாங்க. அந்த மாதிரி இந்தியாவில் இருந்த உபனிஷத்துக்கள்னு பேர். உபனிஷத்துனா என்ன? புரியாத விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக சொல்லப்படுகிற சிறிய கதைகள். ஸோ அந்த உபனிஷத்தில் என்ன இருக்குன்னா, ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்து மேலே 2 பறவைகள் இருந்தது. அந்த மரத்துக்கு பேர் என்ன? பிப்பல மரம். அந்த பிப்பல மரத்தினுடைய பழத்துக்கு என்ன பேர்? ஃபீஃபல். ஃபல்லுன்னா பழம், ஃபீஃபல். அதில் 2 பறவைகள் இருந்தது. ஒன்று ஜீவாத்மா, இன்னொன்று ஆத்மா. ஸோ ஆத்மா பிகேம் ஆடம் and Jivatma became Jeev and Eve. Atma became Adam, Jivatma became Jeev and Eve, and the people tree has become apple tree, and Fifal has become the forbidden apple. ஸோ இந்த உபனிஷத் கதையை அவங்க வெளிநாட்டில் கொண்டு போய் இந்த யாத்திரைகள் மூலமாக பரவின போது அவங்க அதை பேரடைஸ் லாஸ்ட் கெயின் இதெல்லாம் மாற்றி விட்டுட்டாங்க. அதனால தான் வந்து இந்த ஓல்டு டெஸ்டமெண்ட்டு, நியூ டெஸ்டமெண்ட் இதிலெல்லாம் இந்த கதைக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி தான் அதெல்லாம் வந்தது. ஸோ வாட் பரமாச்சாரியார் சேஸ், ஒரு சென்ஸ் இருக்குன்னா அது உபனிஷத்தில் இருக்கிற கதை தான். அந்த உபனிஷத்தில் எவ்வளோ கதைகளெல்லாம் இருக்கும். 2 பறவைகள் ஒரு கடற்கரை ஓரமாக முட்டை போட்டுச்சு. போயிட்டு இறை தேடிட்டு வரத்துக்குள்ளே அந்த சமுத்திர ஜலம் இப்படி கொஞ்சம் அதை அடிச்சின்னு போயிடுச்சு. ஸோ அந்த பறவைகள் வந்து இந்த சின்ன மூக்கில் அந்த தண்ணி எடுத்து வெளியே போட்டுனே இருந்துச்சு. ஒரு மகான் வந்தார். என்ன பண்ணுறீங்கன்னாரு, இந்த சமுத்திரத்தில் எங்கள் முட்டை மறைஞ்சி போச்சு, அதனால் நாங்கள் இதை வற்ற வைக்கிறோம். வி ஆர் கோயிங் டு ட்ரெயின் த ஓஷன். உங்களால் முடியுமா அப்படின்னு. வை நாட் அப்படின்னு. இவர் ஒரு 6 மாதம் கழிச்சு வர்றாரு. அந்த பறவைகள் அப்படியே தண்ணி எடுத்து மூக்கில் போட்டுனே உட்காந்துருக்குது. இவருக்கு சிரிப்பு வந்துடுது. நீங்கள் எத்தனை கோடி வருஷம் ஆனாலும் இந்த சமுத்திர ஜலத்தை உங்களால் வற்ற வைக்க முடியாது, உங்களுக்கு முட்டை தானே வேணும், நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த 2 முட்டைகளை எடுத்து பறவைகிட்ட கொடுத்துட்டு போய் பழிச்சுக்கோங்க அப்படின்னாரு. இது நம்ம உபனிஷத்தில் இருக்கிற ஒரு கதை. ஸோ இது அந்த முட்டைகள் இதெல்லாம் எதுக்காக அப்படி சொல்கிறாங்கனாக்கா, பகவான் என்கிற சமுத்திர ஜலத்தை யாராலையும் வந்து தங்களுடைய பக்தியினாலேயோ ஒரு ஆராய்ச்சியினாலேயோ வந்து வாசித்து காணாத நிலையில் வற்ற வைக்க முடியாது. இப்போ நாம் தேடுறது எப்படி அந்த பறவைகள் ரொம்ப சின்சியராக, கமிட்டடாக, டெடிக்கேட்டடாக அந்த முட்டைகளுக்காக கஷ்டப்பட்டதோ, அந்த மாதிரி பரமாத்மா என்ற சாகரத்தை, சமுத்திரத்தை நம்மால் வற்ற வைக்க முடியுங்கிற ஒரு பெர்சிவரன்ஸோட, கமிட்மெண்ட்டோடு நாம் முயற்சி செஞ்சு ஏதோ ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமம், கந்த சஷ்டி கவசம், 4 மந்திரங்களை சொல்லி தேடிக்கினே இருக்கிற போது நமக்கு அதை எடுத்து கொடுக்கறதுக்காக யாரோ ஒருத்தர் வருவார். எப்படி அந்த பறவைகளுக்கு அவர் இந்த முட்டையை எடுத்து கொடுத்தாரோ, அது மாதிரி நம்முடைய கமிட்மெண்ட் பார்த்துட்டு யாரோ ஒருத்தரை கடவுள் அனுப்புவார். அவங்க ஏற்கனவே இன்னொருத்தர்கிட்ட இருந்து அந்த முட்டையை வாங்கினவங்க, அவங்களுக்கு எப்படி கிடச்சதோ அந்த மாதிரி அவங்க உங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்காக வராங்க. இப்படி தான் ஒவ்வொருத்தருக்கும் இந்த உலகத்தில் ஞானம் கிடைக்குது. தானாக யாருமே இந்த ஞானத்தை அடைஞ்சதாக சரித்திரமே கிடையாது. ஒரு யோவான் ஸ்நானகன் இருக்கான், ஜான் த பேப்டிஸ்ட் இஸ் கிவிங் என்லைட் ஞான ஸ்நானம்னு சொல்லுவாங்க, அதை கொடுத்துன்னு உட்காந்துருக்கான். அப்போது இயேசு வர்றாரு. இயேசு வர்ற போது இவன் வெறும் தண்ணியிலேருந்து ஞானஸ்தானம் கொடுக்க முடியும்,
அவன் சொல்கிறான், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க போகிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி அதோ வந்து கொண்டு இருக்கிறதுன்றான். அவருக்கு தெரியுது இயேசு ரொம்ப பெரிய ப்ராஃபிட்டு, கிரேட் மேனுன்னு. ஆனால் இவன் இருக்கான் இல்லையா, அவனை கேட்குறாங்க, அறிவுதே இல்லையா அப்படிங்கிறாங்க, நீ தான் தீர்க்கதரிசியான. இது இல்லை, வரக்கூடியவருடைய ஷூலேஸை கட்டுற அளவு கூட என்கிட்ட பவர் கிடையாது அப்படின்னும். ஸோ அக்ரீஸ் இஸ் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் பவர். அப்போ இயேசுக்கு இவன் என்ன பண்ணுறான், தண்ணியில் ஞானஸ்நானம் கொடுக்குறான். எப்படி நீங்கள்லாம் இருக்கிறீங்க, சில குடும்பங்களில் வந்து பூணூல் கல்யாணம்னு சொல்லுவாங்க. நயனம் அந்த கடவுளை அறிந்து கொள்வதற்காக உபநயனம்னா என்ன, எக்ஸ்ட்ரா ஐ யூ ஆர் கெட்டிங் த்ரூ திஸ் காயத்ரி மந்திரம். அதுதான் உபநயனம், அசிஸ்டண்ட் ஆர் ஹெல்பிங் ஐன்னு அர்த்தம். ஸோ அவர் தண்ணியினால ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. எப்படி உங்களுக்கெல்லாம் பூணூல் கல்யாணம் பண்ணுறாங்க, நீ பூணூல் கல்யாணம் வாங்கணுன்னே நீ ஒன்றும் ஞானி ஆட மாட்டேன். அதை உட்காந்துட்டு போய் 2 ரூபா சொல்லினே இருக்கணும். எத்தனை லட்சம் எத்தனை கோடி வரைக்கும் சொல்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அது நிறைவடையக்கூடிய நேரத்தில் உனக்கு ஒரு தேவதையினுடைய ஏதோ ஒரு செலஸ்டியல் பீயிங்குடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் இயேசுநாதர் 12 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் இந்தியாவுக்கு வந்துட்டார். வயா திபெத் ஹி கேம் டு அமர்நாத் கேவ். அமர்நாத் குகையில் இருந்த அமர்நாதர் தான் அவருடைய குரு. ஸோ இவர் திருப்பி 32வது வயசில் அந்த ஜோர்டான் நதிக்கரைக்கு போகிற போது தான் ஜான் த பேப்டிஸ்ட் இஸ் கிவிங் தி ஞானஸ்நானம். இவன் தண்ணியில் ஞானஸ்நானம் கொடுத்த உடனே அந்த வெள்ளைப்புறா வடிவத்தில் அவருடைய தோல் மேலே வந்து அந்த எனர்ஜி இறங்குது. இப்போ இவன் வந்து கொடுத்தது தண்ணியினால் ஞானஸ்நானம். அவருக்கு அவருடைய குரு இருக்கார் இல்லையா, அமர்நாதீஸ்வரர், அவர் மூலமாக கிடைச்சது ரியல் ஞானஸ்தானம். இப்படியெல்லாம் இருக்குது, இல்லை நுணுக்கங்கள்லாம் இருக்குது. ஸோ அவனவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸு எக்ஸ்போசர் வர்ற போது தான் தெரியும். நான் இருக்கேன், எனக்கும் சின்ன வயசுலேயே பூணுக்கெல்லாம் ஆகிப்போச்சு. நான் காலேஜில் படிக்கிற காலத்திலே போட்டாங்க. அண்டு அது படிக்க இருக்குது, அது படிக்க ஒரு பக்கம் இருந்தது. அந்த குறிப்பிட்ட வயசில் வாங்க வேண்டி இருந்தது, ஃபேமிலி கல்ச்சர் இல்லையா, அதனால் வாங்கிட்டோம் நம்ம. ஆனால் 1984 January 26 when I was doing 48 days continuous ஹோமம். இப்போது சபரிமலையில் இந்த மேல் சாந்தி பண்ணுறது தான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன். அதே மாதிரி நானும் எனக்கு நானே தான் குரு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படி அந்த டிசம்பர் 13, 14, 15 ஆரம்பித்து நான் டெய்லி யாகம் வளர்க்க ஆரம்பித்தேன். அப்போ அந்த 8வது நாள்ன்ற போது ரஃபாக January 26, 1984 வச்சுக்கோயேன். அன்றைக்கி ராகவேந்திரர் வர்றார். வந்துட்டு உன் பணத்தை பாடுறாங்கிறாரு. நானும் அவரும் நிற்கிறோம். என் உடம்பு இறந்து கிடக்குது. என் உடம்புலேருந்து ஒரு 5 தலை நாகம் வெளியேறி பழனி ஆண்டவனுக்கு இடது பக்கத்தில் நின்று, பௌர்ணமிக்கு 8 ரூபா, 11 பௌர்ணமி, அஷ்டமா சித்திகளும் உனக்கு 11 ஃபுல் மூனுக்குள்ளே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி 2 மந்திரம் கொடுக்குறாரு. அப்போ எனக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு யார் வந்தாங்க, ராகவேந்திரர் வந்தார். ஜீசஸுக்கு யார் வந்தாங்க, அமர்நாதேஸ்வரர் வந்தார். இப்படி நீ தேடுறது உண்மையாக இருந்தால், தேடுவது உண்மை எனில் உண்மையில் அது கிடைக்கும். இஃப் யூ ஆர் கமிட்டட் அண்ட் டெடிகேட் உனக்கு கிடைக்கும். அப்போது ஒரு பாஸ்வேர்டுன்னு வாங்க. நீங்கள் ஒரு செல்ஃபோன் வாங்குறீங்க, செல்ஃபோனுக்கு நீங்கள் அது எம்டி தானே, அதில் ஒரு சிப்பு போட்டு ஒரு பாஸ்வேர்டு போட்டால் தான் அது ஆக்டிவைஸ் ஆகுது. அந்த மாதிரி உங்களுக்கு யாரோ ஒருத்தர் இந்த பாஸ்வேர்டு கொடுக்குறாங்க. அது எனக்கு கொடுத்தது ராகவேந்திரன். அதுக்கப்புறம் நமக்கு மற்றதெல்லாம் தெரியும். ஒரு கம்ப்யூட்டரில் இல்லை ஒரு செல்ஃபோனில் உலகத்தில் இருக்கிற அத்தனை நாலேஜையும் நீ போய் வெப்சைட்டில் பார்த்துக்கவே முடியும். பட் யூ ரிக்வயர் எ பாஸ்வேர்டு. அந்த மாதிரி அதுதான் எனக்கு கொடுத்தது, ராகவேந்திரர் கொடுத்தது. அதுக்கப்புறம் மற்ற நாலேஜெல்லாம் தானாக வர ஆரம்பிச்சிது. ஒவ்வொரு டிவைன் ஃபார்மையும் நான் நேரில் பார்க்க ஆரம்பித்தேன். அவங்கக்கிட்டேருந்து ஒரு பிளெஸ்ஸிங் இல்லை ஒரு மந்திரம் கிடைக்குது. இப்படி தான் எனக்கு எல்லாம் போயிட்டே இருந்தது. தானாக தேடி வரும். நான் அண்ணா நகர் வீட்டில் இருந்தேன். அப்போ காஞ்சி மகாபெரியவருடைய 98வது 99வது பிறந்த நாள். இப்போ டாக்டர் நடராஜ சர்மான்னு ஐன்ஸ்டீன் கிட்ட ஜூனியராக இருந்த ஒரு சயின்டிஸ்ட்டு. அவர் சான்ஸ்கிரிட்டில் பெரிய ஸ்காலர். இங்கே பண்டல வெங்கடா நாயுடு ஸ்ட்ரீட்டில் ட்ரிப்ளிகேண்ட் இருந்தார், ஐசோஸ் கிட்ட. அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார், அண்ணா நகருக்கு வந்து. இன்றைக்கி பரமாச்சாரியாருக்கு ஆராதனா நாள், இது பிறந்த நாள், அதனால் அவருக்கு நான் ஓலை படிக்கணும்னு எடுத்தேன். அதில் வந்து நான் வந்து ஒன்று தேடி போய் உனக்கு பகலாமுகி மந்திரம் கொடுக்கணும்னு வந்திருக்கு அப்படின்னு நான் கேட்கல. பரமாச்சாரியாருக்கு படிக்கிற போது அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, நீ போய் இவருக்கு கொடுன்ட்டு. ஸோ அவரே வந்து பூப்பழெல்லாம் வாங்கின்னு வந்திருந்தார். அவரே வச்சு பூஜைலாம் பண்ணி எனக்கு அந்த பகலாமுகி மந்திரம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் வடநாட்டுக்கெல்லாம் போகிறபோது பகலாமுகிக்கு கோயில் எங்கே இருக்குது, நம்ம இது இருக்கு இல்லையா, இமாச்சல் பிரதேஷ்,
அங்கே ஜுவாலாமுகி, பகலாமுகி, சிந்தப்பூர்ணி, காங்கடாதேவி, சாமுண்டா, இந்த மாதிரி நிறைய தேவி கோயில், 9 தேவி கோயில் இருக்காங்க. இப்போ நான் அந்த கோயிலுக்கு போகிறேன், பகலாமுகின்ற கோயிலுக்கு நான் போகிறேன். நான் இங்கே அந்த மந்திரத்தை உபாசனை பண்ணியிருக்கேன். அங்கே போகிற போது அந்த பகலாமுகி கோயிலில் வச்சு எனக்கு அந்த தரிசனம் கிடைக்குது. இது ஒவ்வொன்றும் நீ இஃப் யூ ஆர் ரியலி சீரியஸ்லி சர்ச்சிங் த டிவைன் எனர்ஜி யூ வில் கெட் இட், யூ ஹாவ் டு கெட் இட். பட் அதுக்கு ஒரு டைம் இருக்குது, எப்போ அது நடக்கணுன்றது, யார் மூலமாக நடக்கணுங்கிறது, இப்படி பல ரகசியங்கள் இருக்கும். அதனுடைய போக்கில் நடக்கும். இந்த மனித உடலையும் அதற்குள் உறையும் ஜீவாத்மாவையும் படைத்த இறைவன் அந்த மனிதன் இந்த உலக வாழ்க்கையை விடும்போது ஏன் ஆத்மாவை மட்டும் தன்னோடு கொண்டு செல்ல வேண்டும்? உடலை மட்டும் இந்த உலகத்திலேயே ஏன் அழித்து விட வேண்டும்? தன்னால் உருவாக்கப்பட்ட உடல்கள் அனைத்தும் மனித வாழ்வு முடிகிற போது இந்த பூமியில் புதைக்கப்பட்டோ அல்லது எரிக்கப்பட்டோ அழிக்கப்பட்டு விடுகிற நிலையில் அந்த ஆன்மா இந்த பூமியில் மறுபிறப்பு எடுக்கிற போது எவ்வாறு தனக்கு பொருத்தமான உடலை தேர்ந்தெடுக்கிறது? தெளிவுபடுத்தி அருள வேண்டுகிறோம். மண் இருக்கு இல்லையா, அந்த பூமி, இதில் தான் 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஆகாசத்தில் ஒன்லி சவுண்டு, இந்த ஸ்கை தேர் இஸ் ஒன்லி சவுண்ட். அதனால தான் பைபிள் சேஸ் ஃபஸ்ட்டு தேர் வாஸ் த வேர்ட் அண்ட் வேர்ட் வாஸ் த லார்ட் ஹிம்செல்ஃப் அண்ட் தட் வாஸ் வித் த லார்ட். ஸோ அதுதான் ஓம், த சவுண்ட். அது கீழே வர்றபோது இந்த இடத்துல ஸ்பரிசம், காற்று இருக்கு இல்லையா, அதில் புஸ்ஸு அப்படின்னு சவுண்டு இருக்குது, தொடுதல் இருக்குது, ஸ்பரிசம் இருக்குது. கீழே வர்றபோது வாட்டர் இருக்குது இல்லையா, அதில் கலக் பிளக்குன்னு ஒரு சவுண்டு இருக்குது. எந்த டம்ளரில், மக்கில், ஜக்கில், குடத்தில் எடுக்கிறியோ அந்த ரூபத்தை அது தரிக்குது. அதில் டேஸ்ட் கூட வருது. அதே மாதிரி நெருப்பு இருக்குது, அதில் ஏதோ ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த நெருப்பு அப்படி தானே நம்ம டிவைன் ஃபார்ம்ஸ் எல்லாம் காட்டுறோம். அதில் சத்தம் இருக்குது, அந்த நெருப்போட ஜுவாலை அதெல்லாம் வருது. இப்படி 1 2 3 4 இந்த 4லேயும் இருக்குது. இந்த பூமியில் வர்றபோது தான் 5 இருக்குது. இந்த இடத்துல உனக்கு ஆகாசம் இருக்குது, அது கீழே இங்கே காற்று இருக்குது, அது கீழே இது இருக்கு இல்லையா நெருப்பு. நெருப்பு இங்கே சாப்பிட்றதுலாம், அதனால தான் வாய் வழியாக சாப்பிட்டுட்டு இந்த இடத்துல வயிற்றில் போய் அது கேலரிஸ்ன்றது. அண்டு உடம்புல வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது. அண்ட் மண்ணில் செஞ்ச பொம்மை. அப்போ மண்ணில் வந்த உடல் பேரண்ட் எலிமெண்ட்டுன்னுவாங்க. எரிச்சாலையும் போச்சாலையும் மண்ணுக்கு தான் போகும். பிகாஸ் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட் அக்கார்டிங் டு த லா ஆஃப் ஃபிசிக்ஸ். அண்ட் காற்றில் போயிடும், வாட்ரு எவாப்ரேட் ஆகிடும். ஸோ 5ல் 4 இங்கேயே முடிஞ்சு போச்சு கோவிந்தா. இந்த தாட் இருக்கு இல்லையா, அது மாத்திரம்தான் ஆகாசத்துக்கு போகுது. நீங்கள்லாம் ஒரு செல்ஃபோனை விட்டுட்டு அடுத்த செல்ஃபோனுக்கு போகிறீங்க. இப்போ இதில் இருக்கிற சிப்பை எடுத்து புது செல்ஃபோனில் போட்டுக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி மிஸ்டர் முனுசாமி இறந்து போகிறாரு. அவருடைய மெமரி சிப் மாத்திரம் மேலே போய் எத்திரியல் வேலையில் இருந்துட்டு அடுத்த உடம்பு பூமியில் ஒரு கர்ப்பத்தில் வருது. ஒரு அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து ஒரு தாயாருடைய கர்ப்பத்தில் ஒரு புது உயிரை, ஒரு மாலக்குலர் பாடி, ஒரு ஃபிசிக்கல் பாடியை உற்பத்தி பண்ணுறாங்க. அப்படி உற்பத்தி பண்ணுற போது ஆகாசத்தில் இருக்கிற அந்த மெமரி சிப் இருக்கு இல்லையா, மிஸ்டர் ராமசாமி போயிருப்பார். ஆனால் அந்த மெமரி சிப்பு இப்போ வர்றது ஜான் கிட்ட இருக்கலாம், இஸ்மாயில் கிட்ட இருக்கலாம், குப்புசாமி கிட்ட இருக்கலாம், கோவிந்தசாமி கிட்ட இருக்கலாம். அவர் போய் இவராய், இவர் போய் அவராய், இவ்வாறதாய். திருப்புகழ் தலம் திருவேழிமிழலை. பாடல் எருவாய் கருவாய். எருவாய் கருவாய் தனிலே உருவாய், இதுவே பயிராய் விளைவாகி, இவர் போயவராய் அவர் போயிவராய், இதுவே தொடர்பாய் வெறி போல. இவர் போயவராய் அவர் போயிவராய், இதுவே தொடர்பாய் வெறி போல. ஒரு தாய் இரு தாய் பல கோடிய தாய், உடனே அவமாய் அழியாதே. ஒரு தாய் இரு தாய் பல கோடிய தாய், உடனே அவமாய் அழியாதே. ஒரு கால் முருகா
பரமோதடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே. முனிவோர் அமரோர் முறையோவெனவே முதுசூருரமேல் விடும் வேளா. முனிவோர் அமரோர் முறையோவெனவே முதுசூருரமேல் விடும் வேளா. திருமால் பிரமா வரியாதவர் சீர் சிறுவா திருமால் மருகோனே. ஓகே, நான் பார்த்தோன்னா இந்த பிறவியில் ஒரு அம்மா, அடுத்த பிறவியில் இன்னொரு அம்மா, ஒரு தாய் இரு தாய், இப்படி எத்தனையோ தாய்மார்கள்கிட்ட இந்த உலகத்தில் நான் பிறந்துக்கிறேன். இது இருந்தெல்லாம் நான் தப்பிச்சு போகணுன்னு சொன்னாக்கா அதில் ஒரு கால் அப்படின்னா நான் ஒரு வேளைன்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று பகவானுடைய ஒரு கால், ஒன் லெக் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. ரொம்ப சாதாரணமாக புரியக்கூடிய பாட்டு தான். இதெல்லாம் நம்மக்கிட்ட தான் இருக்குது, வேறு எந்த லாங்குவேஜிலும் இந்த அளவுக்கு கிடையாது. அதாவது ரொம்ப பெரிய விஷயங்கள் எல்லாம் தமிழில் எழுதி வச்சு போயிருக்காங்க. ஆனால் மக்களுக்கு தமிழே தெரியாத ஒரு காலத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நான் அண்ணா நகர் வீட்டில் இருக்கிற போது இந்த சங்கு ஒன்று கீழே விழுந்து உடஞ்சி அதனுடைய ஒரு சிப்பு என் காதுக்குள்ளே கால்குள்ளே போயிடுச்சு. அதனால் ரொம்ப நாள் காலுக்கு ஒரு பேண்டேஜ் போட்டுன்னு ஒத்த காலில் தான் நான் அங்கேருந்து 7C பஸ் பிடிக்கிறதுக்கு போவேன். எங்கள் வீட்டிலேருந்து வெஸ்ட் டெர்மினஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம். அப்போ லலிதா பூமணி அடிகளார்னு ஒரு அம்மா, அவங்க நல்ல சமய சிந்தனை உள்ளவங்க, வந்து எங்கள் வீட்டில் இருந்து தங்குவாங்க. அவங்க நான் முதல்லையே போயிட்டு நினச்சி வேகமாக போகிறாங்க முன்னால். நான் என் ஐயப்பன் கோயிலை சுற்றிட்டு போகிறேன். நான் ஒத்த கோயிலில் இந்த ஒத்த காலில் அப்படி வேகமாக போய் அவங்கள பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னே நான் பிடிச்சிடுறேன். அப்போ அந்த அம்மா இது என்ன அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகாவென்று ஓதுவார் போட்டேன். ஒரு கால்னால் ஒரு டைம், ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார். அதே மாதிரி நான் திருச்செந்தூரில் 2வது கொடிமரத்துக்கிட்ட உட்காந்துருக்கேன். அப்போ அங்கே ஒரு பெரிய ஆயில் பெயிண்டிங் இருக்கும். எருது மேலே சிவபெருமான் பார்வதி உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு படம் அது. நான் அப்போல்லாம் ஷர்ட்டு போட மாட்டேன், செருப்பு போட மாட்டேன், தாடியெல்லாம் வச்சுன்னுட்டு பரதேசியாட்டம் இருப்பேன். அங்கே 2வது கொடிமரத்துக்கிட்ட நான் சஷ்டிக்கு 6 நாளும் விரதம் இருப்பேன்னா அங்கே உட்காந்துருக்கேன். அவங்க திருச்செந்தூரில் தான் தண்ணீர் பந்தல் வச்சுருக்காங்க. அப்பூதி அடிகள் தண்ணீர் பந்தல்னு ஏழைகளுக்கெல்லாம் கொடுப்பாங்க. காவடி எடுத்துன்னு வந்து சாப்பாடு எல்லாம் கொடுப்பாங்க மற்றவங்களுக்கெல்லாம். அந்த மாதிரி அவங்க என்னை பார்த்தாங்க. பார்த்துட்டு நான் ரொம்ப விரதத்தில் இருக்கேன் இல்லையா, அதனால் ரொம்ப சோகமாக இருக்கணும் இன்னும் அவங்களுக்காக தோணி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இதுக்கெல்லாம் என்ன விட அப்படின்னாங்க. அதாவது என்ன கேட்குறாங்க, ஏன் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இதுக்கெல்லாம் என்ன விட அப்படின்றாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே விடையவன் அப்படின்னா, விடையவன்னா எருது மேலே உட்காந்துருக்கிற சிவன் ஒரு அர்த்தம், த ஆன்சர் ஃபார் ஆல் யுவர் கொஸ்டின்ஸ்னு அர்த்தம் விடையவன் அப்படின்னா. இந்த மாதிரி தமிழ் அற்புதமான பாஷை, எதை வேணாலும் இதில் சொல்லிகிட்டே போக முடியும். அவ்வளோ பாட்டுக்கு நம்மக்கிட்ட இருக்குது. பாரு எவ்வளோ நல்ல பாட்டு, இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. நம்முடைய இலக்கியங்கள் எதுவுமே கிடையாது. பக்தி இலக்கியங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி எந்த லாங்குவேஜ்லையும் கிடையாது. இப்போ நல்ல லாங்குவேஜெல்லாம் இருக்குது. நான் சொல்லியிருக்கேன், பேராசிரியர் தனிநாயக அடிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவரை ஸ்ரீலங்காக்காரர், ரெவரண்ட் ஃபாதர் தனிநாயக அடிகளார்னு அவருக்கு பேர். அவர் சொல்கிறார், உலகத்தில் வணிகத்தின் மொழி ஆங்கிலம் என்று சொன்னான், லாங்குவேஜ் ஆஃப் காமர்ஸ் இங்கிலீஷ். தத்துவத்தின் மொழி சமஸ்கிருதம் என்று சொன்னான். தூதின் மொழி ஃப்ரெஞ்சு என்று சொன்னாள். காதலின் மொழி இத்தாலியம் என்று சொன்னாள். இப்படி ஒவ்வொரு லாங்குவேஜில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சமயத்தின் மொழி தமிழ் அப்படின்னார். எல்லோரும் ஏங்க அப்படி சொல்கிறீங்கன்னு நீ வேணால் யோசனை பண்ணுங்கள். ரட்சண்ய யாத்திரிகம் எஸ்ஏ கிருஷ்ணபிள்ளை எழுதுனது கிறிஸ்துவ மதத்தை பற்றி தமிழில் இருக்குது. அதுக்கப்புறம் உமறு புலவர் எழுதிய சீரா புராணம் இஸ்லாம் மதத்தை பற்றி இருக்குது. 4000 திவ்ய பிரபந்தம் வைஷ்ணவத்தை பற்றி இருக்குது. தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் சைவ சமயத்தை பற்றி இருக்குது. அண்ட் சிவக சிந்தாமணி ஜெயின மதத்தை பற்றி, சிலப்பதிகாரம் புத்த மதத்தை பற்றி. ஸோ எல்லா மதத்தை பற்றியும் தமிழில் இருக்குது பார்த்தீங்களா. அதனால் இதுதான் சமயத்தின் மொழி அப்படிங்கிற ஒரு பாவனையை அவர் சொல்கிறார். ஸோ இந்த பிறப்பு இறப்புங்கிறது மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். யாராக இருந்தாலையும் அது பூமியில் தான் நடக்க முடியும்.
மேலெல்லாம் கிடையாது, கீழெல்லாம் கிடையாது. இந்த 5 எலமெண்ட்டும் இங்கே தான் இருக்குது. அதனால் இந்த உலகத்தில் இந்த 5 எலமெண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் மனித பிறவி கூட ஒரு இது. ஏன்னா இந்த உலகத்தில் இந்த 5 புலன்களையும் வைத்துக்கொண்டு 5 புலன்களையும் இந்த 5 எலமெண்ட்ஸ் இயக்குது. அதனால தான் இந்த உலகத்தில் நீ கர்மாவை அனுபவிக்கிற, உன்னுடைய எண்ணங்களை நிறைவேற்றி கொள்கிறாய். சந்தோஷமாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், விருப்பாகட்டும், வெறுப்பாகட்டும், எல்லாத்தையும் இந்த உடம்பை வச்சு தான் நீ அனுபவிக்க முடியும். அண்டு த மூமெண்ட் யுவர் வாசனாஸ் ஆர் ஓவர், யுவர் ஸ்பிரிட் கம்ஸ் அவுட் அண்ட் இட் டசன்ட் கம் பேக் அகைன். அந்த முடிஞ்சு போச்சு, வாசனைகள் எதுவும் இல்லை, டிசைர் எதுவும் இல்லை. ஆனால் நீ என்ன பண்ணும், செல்லில் இருக்கிற மெமரி சிப் இருக்கு இல்லையா, அதில் தேவையில்லாதெல்லாம் டெலீட் பண்ணி லாஸ்ட்டில் ஏதோ 1 2 இருக்கான், அதை கூட விட்டுருக்கு. ஆசை அருமீன் ஆசை அருமீன் ஈசனோடாயினும் ஆசையே அருமீன். கடைசியில் கடவுள் மேலே ஆசை இருக்கும், அதை கூட விட்டு தொலை. கடவுள் மேலே ஆசை இருந்தால் கூட திருப்பி இந்த உலகத்துக்கு வந்து தொலைச்சி போயிட்டு இயேசு, புத்தர், முகமது நபி, பரமச்சாரியார் மாதிரி வந்துக்கிட்டே இருப்பேன். அதனால் எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. எல்லா முறை என்னை மறந்த நலம், இதுதான் வந்து நிர்வாணம்ன்றது. எண்ணங்கள் அற்ற நிலை எதுவோ அதுதான் நிர்வாணம். அது வாழ்கிற காலத்திலே பிளாங்க் மைண்டு கொண்டாந்துடலாம். நீ உடம்போடு இருக்கிற போது எம்டி மைண்டுக்கு போனால் நிர்வாணம். உடம்பை விட்ட பின்னால் இந்த உலகத்தில் உன்னால் அப்படியே இருக்க முடியும்னா அது மகா நிர்வாணம். ஸ்ரீராமனுக்கு வசிஷ்டர், விஸ்வாமித்ரர் போன்றோர் குலகுருவாக இருந்தனர் என்று ராமாயணம் கூறுகிறது. The Guru plays a role of a beautiful bridge between a suffering ஜீவாத்மா and பரமாத்மா. அந்த குருவின் ரோலைத்தான் ஆஞ்சநேயர் ஸ்ரீராமன் என்ற பரமாத்மாவுக்கும் சீதாதேவி என்ற ஜீவாத்மாவுக்கும் இடையே ராமாயணத்தில் ப்ளே பண்ணினார் என்று தாங்கள் அருளுரை ஒன்றில் தெரிவித்திருக்கிறீர்கள். அதனால்தான் சுந்தரகாண்டத்திற்கு அவ்வளவு மகிமை என்றும் அதில் கூறியிருக்கிறீர்கள். ராமாயணம் ஆஞ்சநேயரை ஸ்ரீராமனை தனது நெஞ்சத்தில் வைத்து பூஜிக்கும் ஆத்மார்த்தமான பக்தன் என்று சொல்லுகிற நிலையில் தாங்கள் ஆஞ்சநேயர் ஸ்ரீராமனுக்கும் சீதாதேவிக்கும் இடையில் ஒரு குருவாக இருந்தார் என்று தாங்கள் கூறுவதை தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கிறோம். உலகத்தில் ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரியான உத்திகளை கையாளுகிறார்கள். இப்போ எதுக்காக இதுக்கு வந்து என்ன சொல்கிறது, அத்தியாத்மிக ராமாயணம்னு பேர் இருக்குது. ராமாயணத்தில் அந்த மாதிரி இல்லை, ஆத்மா சம்பந்தப்பட்ட ராமாயணம்னு இந்த ராமாயணத்துலேருந்து ஒரு டெரிவேஷன் கொண்டு வராங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் பரமாத்மாவாகிய ராமனும் ஜீவாத்மாவாகிய சீதையும் இந்த உலகம் என்ற ஆரண்யத்தில் ஒன்றாக இருந்தார்கள். அப்போது மாயை வருகிறது, மாரிச மாயை வருகிறது, பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் பிரிஞ்சிடுறாங்க. அப்போ இந்த உலகம் என்ற அசோக வனத்தில் ஜீவாத்மாவை போய் தத்தளிச்சிட்டு இருக்கு. ஐயோ, நான் கடவுளை விட்டு இங்கே வந்துட்டேன், நான் இங்கே இருக்கேன்னு கடவுளுக்கு தெரியுமா, அவர் என்னை மீட்டுன்னு போவாரா மீட்டுன்னு போக மாட்டாரான்னு அசோகவனத்தில் கண்ணீரும் கம்பளியுமாக இந்த ஜீவாத்மா அழுது கொண்டு இருக்கிறது. அப்போது ஒரு குருங்கிற ஒருத்தர் ஃபார்ம் என்ன பண்ணுறாரு, அவர் பிரிட்ஜ் மாதிரி வர்றார். ஆஞ்சநேய சுவாமி ராமர்கிட்டேருந்து சீதை கிட்ட வர்றார், ஜீவாத்மா கிட்ட வர்றார். அவரும் உன்னை மிஸ் பண்ணுறாரு, உன்னை தேடி உனத்துக்கு என்னை அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு அந்த குரு என்ன சொல்கிறார் ஜீவாத்மா கிட்ட, நீ வந்து கவலைப்படாத, கடவுளுக்கு உன்னை ஞாபகம் இருக்குது, நான் குருவாக வந்திருக்கிறதே உன்னை அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான். அங்கே போய் ராமர்கிட்ட கனையாளியெல்லாம் கொடுத்துட்டு சீதா சுகவந்தில் அழுதுன்னுக்கிறான். அப்போது இந்த குருங்கிறது என்ன பண்ணுவார், நான் கேளம்பாக்கம் போயிருந்தேன், அங்கே இந்த ராமராஜா கேம்பஸில் இவங்கெல்லாம் உட்காந்துட்டு சாமி பேசுகிறதெல்லாம் கேட்டுருந்தாங்க, அங்கே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுன்னு இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் கடவுளை மிஸ் பண்ணுறதுங்கிற விஷயத்த அங்கே போய் சொல்லுவார். குருக்கிட்டேருந்து இவங்க பரமாத்மாவிலேருந்து ஜீவாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுடைய ஸ்டேட்டஸை போய் அங்கேயும் சொல்கிறது. இதுதான் குருவோட வேலை. இஸ் பிரிட்ஜிங் த மிஸ்ஸிங் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பரமாத்மா அண்ட் ஜீவாத்மா. அதுக்கப்புறம் அந்த பரமாத்மா என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்தில் இருக்க ஜீவாத்மாவை மீட்டு போகிறதுக்காக வராரு. மாயைகள்லாம் இருக்கு இல்லையா, ராவண மாயை, கும்பகர்ண மாயை, இதெல்லாம் வந்து மீட்டு அதை தன்கிட்ட எடுத்துன்னு போகணுன்னு நினைக்கிற போது ஆல்ரெடி இந்த ஜீவாத்மா பொல்யூட் ஆகிப்போச்சு. இந்த உலகத்தில் ஜீவாத்மா பிகாஸ் இட் வென்ட் இன் டு மாயா, இட் மிஸ் தி பரமாத்மா அண்ட் இட் கேனாட் கோ பேக் லைக் தட். அதனால் சுடுகாட்டு நெருப்பில் அந்த உடம்பை எரிக்கிறாங்க. எரித்து அந்த ஜோதி மாத்திரம் கடவுள்கிட்ட போகும். உடம்பு இந்த உலகத்தில் பொல்யூட் ஆனதுனால இங்கே இருந்துடும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக, வாட் இஸ் லைஃப் ஆல் அபவுட், அதை புரிய வைக்கிறதுக்காக சொல்லப்பட்ட உருவக கதைகள். நீங்கள் அதுக்குள்ளே போய் இன்ட்ரிகேட்டாக மசாலாலாம் தேடக்கூடாது. காற்றினிலே
வரும் கீதம் காற்றினிலே காற்றினிலே வரும் கீதம் காற்றினிலே வரும் கீதம் கண்கள் பனித்திட பொங்கும் கீதம் கல்லும் கனியும் கீதம் காற்றினிலே வரும் கீதம். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.